ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பவானி லைஃப் ஸ்டைல் வீட்டுக்கு வந்துட்டு மணி 10:20 கரெக்டாக. ஸ்கி பொண்ணுக்கு பசி வந்துட்டு வந்த உடனே ஒரு சாப்பாடை கொடுத்தோம். சாப்பாடு எடுத்துட்டு மற்ற வேலை அப்புறமா பார்க்கலாம். சாப்பாடு கொடுத்தோன்னே எப்படி செஞ்சு வச்சிருக்கா பாருங்க. வந்து இந்த கட்டில் எப்படி வச்சுட்டு போயிருக்கா ஏன்னு தெரியல. அலப்பறை தாங்க முடியல. வரப்போது 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்துட்டேன். காலையில் வர கடைக்கு போனால் நான் சாயா வத்தி பேரும் அதுக்கு வரமாட்டாரு. பால் வாங்கிட்டு வந்துட்டேன். டைமில் சாயா குடிப்பேன். அதனால விஸ்கியை மேய்ஞ்சிட்டு 6 வருவார். அந்த வம்பு நமக்கு எதுக்கு? பாவம் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கு வந்தும் வராமல் தினம் பால்கனி கழுவுவேன். நான் விஸ்கியை வந்து தினம் பால்கனியில் அடைச்சிட்டு போவோம். அடைச்சிட்டு இந்த ஃபேனை போட்டு போவோம். வீட்டுக்குள்ளே என்ன விட்டால் என்ன செய்யறோம், அந்த பெட்டெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுடுறா. அப்படி கரம்பி வச்சுருவேன். சாப்பிட்ற அவ்வளோ வயிற்றுக்குள்ளே கட்ட போகுது. இந்த உப்பர் வயரெல்லாம் கடிச்சு தின்னுட்டா. இந்த செவுரெல்லாம் கடிச்சு இந்த மண்ணெல்லாம் சாப்பிட்றா. அது வேற பயமாக இருக்குது. ஆஸ்பத்திரி செலவு வந்துருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செவுரெல்லாம் கரம்பி வைக்கிறா. இந்த பெட்டில் இந்த பக்கம் ஃபுல்லாமே கடிச்சு சாப்பிட்டுட்டா. பில்லோ கவரை துண்டு துண்டாக கிழிச்சிட்டா. பில்லோ இப்படி கிழிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ளே விடுறது இல்லை. பானை கதை கேளுங்க. 2 பானை வாங்கினோம். வீட்டுக்கு பெருசு வாங்கினா இது கடைக்கு வாங்கினா இந்த வருஷம் நம்ம கடையில் வந்து தண்ணி இது பிடிக்கலன்னா வீட்டில் கொண்டாந்து வச்சு நம்ம தண்ணி